வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் ராசியாக மேசம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியா தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் தங்கி படிக்கலாம். அது கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும், மார்ச் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அப்போ இந்த துலாம் ராசி பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க சாதிக்க போறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 5க்கு 5ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 5 கிரகங்களுடைய இயக்கம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ராசிக்கு 12ஆம் வீட்டுக்குரிய பகவான் சொல்லக்கூடிய புதன் பகவான் 12க்கும் 9க்கும் உடையவர், 9 12 கூடியவர் வலுத்திருக்கிறார் 5ஆம் இடத்துல போய். அப்போ அவர் குருவுடைய பார்வையிலேயே இருக்காங்க 2 பேருமே, சுக்கிரனும் புதனும். அதனால பாத்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளியூர் போறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் ஒரு புது தெம்பை கொடுக்கும், ஒரு உறுதியான மனப்பான்மையை கொடுக்கும், ஒரு உறுதியான செயலை கொடுக்கும். அதே மாதிரி இந்த திருமண பாக்கியம் தள்ளி போறவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். நான் 9ஆம் இடம் பாக்கியம், 5ஆம் இடம் திருமணம். அப்போ அந்த திருமண பாக்கியத்தை கொடுக்கும். அப்போ அந்த 5, 9 இந்த மாசம் செயல்பட போகுது. அதாவது பாக்கியமும் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இந்த மாசம் கிடைக்கிறதுக்கு நிறைய குணநலன்கள் இருக்கு. இந்த குண நலன்கள் அவங்களுக்கு நல்லபடியா நடக்கும். அப்போ அவங்களுடைய செயல்பாட்டுல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இப்ப பிரிஞ்சிருக்கிறவங்க ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை, இல்ல இந்த மாதிரி குடும்ப கேஸ் நடக்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான முற்றுப்புள்ளி வர சூழ்நிலை, அதாவது நல்லதா கெட்டது அதுக்கு உண்டான தீர்மானம் இந்த மாசம் கிடைச்சிடும் அப்படின்னு. அதே மாதிரி குடும்பத்துல ஒண்ணு சேரணும்னு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அந்த சக்தி அதிகமாக வெளிப்படும். அதே மாதிரி உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறணுமா, அதுக்கு இந்த மாசம் உங்க முயற்சிகள்ல ஏதாவது வெற்றி பெறணும்னா அந்த முயற்சிகளை தாராளமா பண்ணலாம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பேப்பர் ஒர்க்கு, அதிகாரம் சம்பந்தப்பட்ட பேப்பர் ஒர்க்கு, நீங்க இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், வெளிநாட்டுக்கு போறதுக்கான எக்ஸாம், இந்த மாதிரி பரீட்சை வகைகள், நம்ம காலேஜ் எக்ஸாம் அப்படிங்கிறதுல எல்லாம் ஒரு நல்ல மதிப்பெண் எண்ணும் எடுக்கும் கண்ணன தகன்னு சொல்ற மாதிரி மதிப்பெண்கள் உங்களுக்கு கூடும். இந்த மதிப்பெண்கள் கூடும் காரணத்தினால உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல விதமான அமைப்புல வரும். நீங்க உங்களுடைய மனசு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒவ்வொரு கால் வச்ச மாதிரி இருந்ததுன்னா இனிமேல் ஒரு காலம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராத அளவுக்கு ஒரு நல்ல நல்ல முடிவுகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு எடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது. அப்போ உங்களுடைய வண்டி வாகனம் அதை பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்போ, அதாவது இன்ஜின் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய வேலைகள், அதாவது அதை சுத்தமாக்கி வைக்கக்கூடிய அமைப்போ, இல்லை அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதிய வண்டி எடுக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இனி வரப்போகுது. ஏன் இந்த அமைப்பு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப துலாம் ராசியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்தியாவில் மொத்தம் 800 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 13 கோடி பேர் இருக்காங்க. இந்த 13 கோடி பேர்த்துல ஒரு 60-70 லட்சம் பேர்த்துக்காவது துலாம் ராசி இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பொது பலன் பலிக்குமா அப்படின்னா பாதிதான் பலிக்கும். அதுல சிலருக்கு இந்த யோகம் எல்லாம், சிலருக்கு வேற யோகம் எல்லாம், சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள். அதுல யாரோ ஒருத்தர் இந்த யோகத்தை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க இந்த மாசம் அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியும். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது,
ஏன்னா இப்ப இந்த 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்க சுயஜாதகத்துல 6, 8, 12 கெட்டு போயிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதுக்கு உண்டான நிவர்த்தனைகளை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ அந்த விஷயமெல்லாம் உங்களை செயல்படுத்தும். அப்போ நம்ம சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. உங்க பக்கத்தால் இருக்கிற ஜோதிடத்தை பண்ணாலும் சரி, இல்ல சொல்ற எங்கிட்ட பார்த்தாலும் சரி. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேரளா முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ஒரு ஜாதகத்தை பார்க்கறோம். என்னோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் ஜெயிக்கக்கூடியது தான். எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெறாத ஜாதகம் அல்ல. அது வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் தான். அப்போ அந்த ஜாதகத்துல அந்த வெற்றி எங்க ஒளிஞ்சிருக்கு? சூட்சமம், பிராணன், வாயு, அந்த மாதிரி நமக்கு தசா புத்தி அந்தரம்னு சொல்லி அதெல்லாம் எந்தெந்த கோட்பாட்டில் இருக்குங்கிறத நம்ம தெளிவா பார்த்து செயல்படுத்தினோம்னா இந்த கோச்சார பலனும் நம்ம ஜனகால பலனும் நமக்கு சேர்ந்து எப்படி பலன் தந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகம் தெரியும். அதனால இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். அப்போ நம்ம இந்த துலாம் ராசியில சங்கடங்கள் கம்மியாக போகுது இந்த மாசம். என்னதான் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சங்கடங்கள் குறைவாகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம் கிடைக்கும் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கிரகங்கள், அதாவது 9, 12 கூடிய போய் 5ல் இருக்கான், அது ஒரு பாக்கியம். 9, 12 கூடிய பகவான்கள் 5ல் இருப்பது ஒரு பாக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் போயிட்டு உங்களுக்கு 9லயே இருக்காரு மிதுனத்துல, அது ஒரு பாக்கியம். அப்போ ஏன்னா உங்களுக்கு 3 கூடையவர் 9 இருக்கு, அப்போ உங்க முயற்சிக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி அந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி சுக்கிர பகவானுடைய அதிபதியை பார்க்கிறாரு 9ஆம் பார்வையா, அதுவும் சிறப்பு. 5ஆம் பார்வையா பாத்தீங்கன்னா அவர் ராசியும் பார்க்கிறாரு, துலாம் ராசியும் பார்க்கிறாரு, அதுவும் சிறப்பு. அப்போ நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு. இந்த சிறப்பான விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துறப்ப நமக்கு நல்லது கிடைக்கும். அந்த நல்லது கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு சிறப்பை தரும். குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு இந்த மாதம். அதே மாதிரி தேனி மகாலட்சுமி சித்தர்மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகாலட்சுமி சித்தர்மலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வலிமையை தரும், ஆக்கத்தை தரும். தேன் தானம் செய்வது, தேன் அபிஷேகம் செய்வது, தெய்வங்களுக்கு தேன் அபிஷேகம் செய்வது, குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கு தேன் தானம் செய்வது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் தரும். அப்போ நீங்க இந்த முயற்சிகளை எல்லாம் இடைவிடாமல் பின்பற்றணும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை நடக்கும். பொதுவே என்னன்னு பாத்தீங்கன்னா, தர்மம் செய்வது நம் கர்மத்தை நீடிக்க செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியம் நம் பாவ கணக்கை அழிக்கிறது. புண்ணியத்தை வந்து வலுப்பெற செய்தோ இல்லையோ பாவ கணக்கை வந்து குறவாக்கிறது. அப்போ அதனாலதான் இந்த தானம் தர்மம் இதெல்லாம் வந்து தலைகாக்கும்னு சொன்னது. அப்போ இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி செய்யலாம், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ துலாம் ராசிக்காரங்க வீட்டுல இந்த வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயதானவர்களை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார், அப்பா அம்மா, அந்த மாதிரி எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அதே மாதிரி ஒரு குலதெய்வ வழிபாடெல்லாம் இந்த தடவை நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பிரசித்தியா பண்ணுவீங்க. குலதெய்வ வழிபாட்டு பண்றதுக்கு உண்டான ஏற்பாட்டு பண்ணுவீங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை தேடுறதுக்கு உண்டான ஏற்பாட்டு எல்லாம் பண்ணுவீங்க இந்த மாசம். அதே மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கேஸ் நடந்திருந்தாலும் அந்த கேஸ் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதகமா அமைகிறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அதாவது பாதிப்பு இருக்கு. இப்போ அந்த பாதிப்பு வந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30% தான் தெரியுது. 70% நல்லதுதான் இந்த மாசம் உங்களுக்கு தெரியும். 30% தான் பாதிப்பு தெரியும். அப்போ இந்த 30 ஜெயிக்குமா 70 ஜெயிக்குமாங்கிறது வந்து உங்க சுய ஜாதகத்திலும் இப்ப மாறி இருக்கக்கூடிய கிரகங்கள். ஏன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா சதயத்துல போறாரு இந்த தடவை, கேது வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கு போவாரு. அப்போ இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி வெற்றி தரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் நல்ல நல்ல ஒரு உதவிகளை கைக்கு தாக்குவார்.
அந்த உதவிகள் மூலயமா வெற்றி பெறக்கு சில விஷயங்களை செயல்படுத்துவார். அப்போ அந்த வெற்றியும் இந்த உதவியும் உங்களை எப்படி காப்பாற்றும் அப்படிங்கிறது உங்க சுயஜாதகம் கோச்சாரமும் சேர்ந்து தான் தீர்மானிக்குது. அதனாலதான் உங்க சுயஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த விஷயத்தை நீங்க செயல்படுத்தலாம். அப்போ அந்த பிட்வீன் கேப் நமக்கு எப்படி சரியா போகும், எப்படி நம்ம செயல்படுத்தி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவம் கிடைக்கும். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிசம் வந்த குழந்தைகள்லாம் இருப்பாங்க துலா ராசியில. மனபயம், அதே மாதிரி கைகளில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்பு, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பித்திருக்களோட ஆசீர்வாதத்தால நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காமாட்சி அம்மனையும், தேனி சித்தர்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி சித்தர்மலைன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துடைய தரிசனமும், குச்சனூர் சனீஸ்வர பகவான் தரிசனமும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல் தெய்வங்களுக்கு, இப்போ உங்க உள்ளூர் தெய்வங்களுக்கு தேன் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். தேன் குழந்தைகள், கை குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு சுத்தமான தேன் வாங்கி தானம் செய்வது. அதே போல வயதானவர்களுக்கு, ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சுத்தமான தேன் வாங்கி கொடுப்பது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும். அதே மாதிரி உங்களுடைய கால் மண்ணையே எடுத்து உங்க தலையை சுத்தி, நீங்க ஒரு விஷயத்துக்கு இறங்குறப்ப உங்க கால் மண்ணையே எடுத்து உங்க தலையை சுத்தி ரோட்ல, அதாவது போறப்போ நீங்க பின்னாடி போட்டு திரும்பி பார்க்காம போனீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டுல போயிட்டு சனி பகவான் இருக்கிறார். அது துலாம் ராசிக்கு உச்சமானவர். அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. 12ங்கிறது பாதம், 6ங்கிறது நம்மளுடைய சத்ரு எதிரி. அப்போ நம்ம மண் எடுத்து நம்மளே சுத்தி போட்டு போறப்போ அந்த திருஷ்டி போயிடும். ஏதாவது வெற்றி பெறக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். அப்போ முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் கேரளா குருமணிகண்டன், பாலக்காடு ஜோதிடர். வணக்கம், வாழ்க வளம்.